ஹலோ, வெல்கம் டு ஹரித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த எக்லெஸ் ஆப்பிள் ரோஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்பிள், என்ன வெரைட்டினாலும் பரவாயில்ல. சப்போஸ் வேக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வார்ம் வாட்டரில் போட்டு அந்த வேக்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். தோல் நமக்கு வேணும், அதனால தோலோடையே நடுவில் வந்து அந்த சென்டர் பார்ட்டில் அந்த காம்பு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணால் போதும். நீங்கள் கிரேட்டர்லலாம் போட்டு மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணோலாம் தேவையில்லை. கத்தி வச்சு உங்களுக்கு எவ்வளோ தின்னா முடியுதோ அவ்வளோ தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வளையணும், அதே மாதிரி ஃபர்மாகவும் இருக்கணும். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் 2 ஆப்பிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா குடிக்கிற தண்ணியில் ஒரு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு கோட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் நிறம் மாறாது. ஒரு 2 ஆப்பிளையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டரில் போட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்லைசஸ் சைடில் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து கேக் செய்கிற ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போதும் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போட்டு ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம கேக்குக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் வினிகரை வந்து ஒரு 200 ml பாலில் ஊற்றி கலக்கிட்டு சைடில் வச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 160 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு விஸ்க் வச்சு லேசாக விஸ்க் பண்ணிவிட்டு அதுவும் சைடில் இருக்கட்டும். அடுத்து ஒரு 85 கிராம்ஸ் பட்டரை ஒரு 140 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரில் நல்லா விஸ்க் பண்ணணும். ஒரு 5-8 நிமிஷம் ஹேண்ட் விஸ்க்குன்றதுனால நீங்கள் ப்ரௌன் சுகர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெகுலர் சுகரும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பிளோட ஃப்ளேவர் வந்து இந்த பட்டை பொடி, ப்ரௌன் சுகரு, கேரமல், வெனிலா எசன்ஸ் இது கூடலாம் நல்லா போகும். ஸோ இன்றைக்கி எசன்ஸ் வந்து வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து 3 பேட்சாக இந்த கோதுமை மாவு மிக்சரையும் இந்த பாலையும் மாற்றி மாற்றி போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சா போதும். ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணவும் தேவையில்லை. ஸோ இது வந்து 2 டைம்ஸ் ஸ்பீடில் பார்க்குறதுனால நான் ரொம்ப ரிகரஸாக அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நிதானமாக செஞ்சால் போதும். 3 தடவையாக கோதுமை மாவையும் அந்த பாலையும் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு அடுத்து வந்து ஒரு பேக்கிங் ட்ரே 7 இன்ச் பேன் நான் எடுத்திருக்கேன். 7 இன்ச் பேனில் வந்து அடியில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு சைட்ஸில் வந்து பட்டர் தடவிட்டு கோதுமை மாவு தூவி வச்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் இந்த மாவு ரெடியானோடனே மாவை அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து மேலே லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே வந்து அந்த ஆப்பிளில் ரோஸ் ஷேப்பில் நீங்கள் வச்சா போதும். ஸோ நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு அடியில் எங்கேயும் மாவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாத்திரத்தில் மாவை ஊற்றிடலாம். மாவை வந்து மேலே ஸ்மூதன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் மேலே அடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். லெவல் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நீட்டாக உங்களுக்கு ஆப்பிள் ஸ்லைசஸ் அடுக்கிடலாம். ஸோ ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளாக வச்சுட்டு அப்படியே சுற்றி வரும்போது அடுத்த ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணாமல் அடுத்த உள் சுற்று வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஆப்பிள் ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை. பார்க்கும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சாலும் ஒரு தடவை செய்யும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். பட் ஆனால் ஒரு டேபிளில் நீங்கள் இது சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆப்பிள் கூட நல்ல பேராகிறது வந்து வெனிலா, கேரமல், சின்னமன் பட்டைப்பொடி இது எல்லாமே. ஸோ வெனிலா வந்து எசன்ஸ் வந்து நம்ம கேக்கில் போட்டாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரை வந்து ஒரு டீஸ்பூன் பட்டைப்பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே லைட்டாக தூவ போகிறோம். ஸோ அந்த சுகர் என்ன ஆகும் அப்படின்னா பேக் பண்ணும்போது லைட்டாக கேரமலைஸ் ஆகும். ஸோ அந்த கேரமல் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஆப்பிளோடு சேர்ந்து அந்த பட்டை பொடியுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை. உங்களோட ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ரோஸ் ஷேப்புக்கு வந்து ஃபோல்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உடையுது அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஒன்று மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வார்ம் வாட்டரில் வந்து அந்த ஆப்பில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் உடையாது, சாஃப்டாக இருக்கும். பட் ரொம்ப நேரம் வச்சிடவும் வேணாம். ஸோ இதை வந்து 160 டிகிரியில் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு 35 to 45 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. நிதானமாக தான் பேக் ஆகும். நம்ம யூஸ்வலி மற்ற கேக் பண்ணுற மாதிரி டூத்பிக் வச்சு குத்திட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணால் போதும். ஸ்ப்ரிங் ஃபோம் பேன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது 7 இன்ச் பேனு, சர்க்கிள் தான் இந்த ஷேப்புக்கு நல்லாயிருக்கும். அவன்லேருந்து எடுத்த உடனே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர்,
ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த சுகர் மெல்ட் ஆன உடனே பாகு பதம்லாம் தேவையில்லை. அந்த சுகர் மெல்ட் ஆன உடனே ஆற விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனியும் போட்டுட்டு மேலே தடவுறது எதுக்குன்னா கேக் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும், அந்த ஆப்பிளும் ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஸ்கூப்பு வெனிலா ஐஸ்கிரீமும் கொஞ்சம் கேரமல் சாஸும் டாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.